ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. குட் ஈவினிங் டு ஆல். இன்றைக்கி லைவ் டெஸ்ட் வந்து 9th நியூ புக் தமிழ்லேருந்து இயல் 9வதுல உள்ள கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ என்னோட வந்து 9th லைவ் டெஸ்ட் நைன்த்தோட லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். நாளையிலேருந்து 8th லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ படிக்காதவங்க இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் நம்மளோட சேனல்லே போட்டிருக்கோம். நாளைக்கு 8th இயல் இயல் 1லேருந்து டெஸ்ட் இருக்கும் உங்களுக்கு லைவ் டெஸ்ட். ஸோ அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தமிழியலை உலக செயல்பாடாக ஆக்கியவர் யார்? மு. வரதராசனா, மறைமலை அடிகளா, தனிநாயகமா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தனிநாயகம் தான் வந்து தமிழியலை உலக செயல்பாடாக ஆக்கியவர். ஓகே, ரெண்டாவது கொஸ்டின். சரியானது எது? தனிநாயகம் இதழ்கள் கருத்தரங்கு மாநாடு மூலம் தமிழியல் வளர்த்தவர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். இவர் இலங்கையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் ஆற்றிய உரை மனிதனுக்கு தேவையான ஆளுமை என்பதாகும். ஸோ இந்த ரெண்டில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். மூணாவது கொஸ்டின். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கூறியவர் யார்? ஓகே, இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது வந்து கணியன் பூங்குன்றனார். நாலாவது கொஸ்டின். நான் மனிதனை சார்ந்த எதுவும் எனக்கு புறமன்று. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யார்? தனிநாயகமா, ஆல்பர்ட்டா, தெரன்ஸா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தெரன்ஸ் தான் சொல்லியிருப்பார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை. இவர் வந்து ஒரு லத்தீன் புலவர். ஓகே, அஞ்சாவது கொஸ்டின். முதிர்ந்த ஆளுமைக்கு 3 இலக்கணங்கள் பற்றி கூறியவர் யார்? தில்லானா, தனிநாயகமா, கோர்டன் ஆல்போர்ட்டா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கோர்டன் ஆல்போர்ட், இவர் தான் சொல்லியிருப்பார். ஆறாவது கொஸ்டின். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை போல பூட்கையில்லோன் யாக்கை போல என்று கூறியவர் யார்? ஆலந்தூர் கிளாரா, லாவோட்சுவா, கன்ஃபூசியஸா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஆலந்தூர் கிளார் தான் என்ன சொல்லியிருப்பார். ஏழாவது கொஸ்டின். சரியானது எது? பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் போன்ற தத்துவ ஞானிகள் கிரேக்க குடியினரை மட்டுமே தம் சிந்தனைக்கு உட்படுத்தினர். ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். விந்திய மலைத்தொடருக்கும் இமயமலைக்கும் இடையே உள்ள நிலப்பரப்பு கரும பூமி எனப்பட்டது. மூணாவது, ஒழுக்கவியலை நன்கு அறிந்து எழுதிய உலகமேதை தெரன்ஸ். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி, தேர்டு வந்து தவறானது. ஒழுக்கவியலை நன்கு அறிந்து எழுதிய உலக மேதை வந்து தெரன்ஸ் கிடையாது. இது வந்து ஆல்பர்ட் ஸ்வைட்சர், இவர் தான் வந்து எழுதியிருப்பார். ஓகே, எட்டாவது கொஸ்டின். சரியானது எது? தமிழ் இலக்கியத்தை ஆராயும் பொழுது பிறர் நல கொள்கையையும் பிறர் மீதான அன்பு பாராட்டலையும் முதலில் பரப்ப காரணமாக இருந்தவர்கள் பாணரும் புலவருமே. ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட். தமிழர்கள் பிற நாடுகளை குறிப்பிடும் பொழுது மொழிபெயர் தேயம் என்றே கூறியுள்ளனர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரிதான். 9வது கொஸ்டின்.
டேஷ் நிலத்தை பிரித்த முறை உலகின் பிரிவாகவே அமைந்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து தொல்காப்பியர். தொல்காப்பியர் நிலத்தை பிரித்த முறை தான் வந்து உலகின் பிரிவாக அமைந்தது. ஓகே, 10வது கொஸ்டின். நன்மையை நன்மைக்காகவே செய்பவர் என்று போற்றப்பட்ட கடையேழு வள்ளல்களில் ஒருவர் யார்? பாரியா, காரியா, ஆயா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து கடையேழு வள்ளல்களில் ஒருவர் ஆய். 11வது கொஸ்டின். பொறுத்துக. உலகத்தமிழ் மாநாடுகளும் அது நடந்த இயர்ஸும் கொடுத்துருக்குறேன். 1966, 1968, 1970, 1974. ஸோ எங்கெங்கே நடந்தது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இது கரெக்டாக மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 4321. 1966 வந்து கோலாலம்பூரில், 1968 சென்னையில், 1970 வந்து பாரிஸில், 1974 வந்து யாழ்ப்பாணம். ஓகே, 12வது கொஸ்டின். சரியானது எது? 6வது உலகத்தமிழ் மாநாடு 1987 கோலாலம்பூரில் நடந்தது. 2010 தஞ்சாவூரில் செம்மொழி மாநாடு நடந்தது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டு, செகண்ட் வந்து தவறானது. 2010 தஞ்சாவூரில் கிடையாது, கோயம்புத்தூரில் தான் வந்து செம்மொழி மாநாடு நடந்திருக்கும். ஓகே, 13வது கொஸ்டின். பண்புடைமை என்னும் அதிகாரத்திற்கு உரை கண்டவர் யார்? தச்சரா, மணக்குடவரா, பரிபெருமாளா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து பரிபெருமாள். 14வது கொஸ்டின். திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? திருவிக்கவா, வீரமாமுனிவரா, ஜி போப்பா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஜி போப் தான் வந்து உலக புலவர்னு சொல்லியிருப்பார் திருவள்ளுவரை. 15வது கொஸ்டின். சரியானது எது? அகில உலக தமிழாய்வு உருவாகவும் உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாகவும் காரணமாக இருந்தவர் தனிநாயகம். 2வது ஸ்டேட்மெண்ட். கல்யாண்ஜி தொடங்கிய இதழ் தமிழ் பண்பாடு. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சரியானது, செகண்டு தான் தவறானது. கல்யாண்ஜி தொடங்கிய இதழ் கிடையாது. ஸோ இது வந்து தனிநாயகம் தொடங்கிய இதழ் தான் வந்து தமிழ் பண்பாடு. 16வது கொஸ்டின். சரியானது எது? உரைநடையில் கவிதை எழுதுவதை பாரதி தன் வசன கவிதைகளின் வழியாக தொடங்கினார். 2வது அவற்றின் தொடர்ச்சியே புதுக்கவிதைகள். 3வது தில்லான் கவிதைகளிலும் மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரியானது, தேர்டு வந்து தவறானது. தில்லான் கிடையாது, கல்யாண்ஜியோட கவிதைகளில் தான் வந்து மனிதம் பரவலாக வலியுறுத்தப்படுகிறது. 17வது கொஸ்டின். பொறுத்துக. உருண்டது, சரிந்து, அனைவரும். ஸோ இதுக்கு கரெக்டான இலக்கண குறிப்பு மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 3, 2, 1. உருண்டது அப்படிங்கிறது வந்து ஒன்றன்பால் வினைமுற்று,
சரிந்து அப்படிங்கிறது வினையெச்சம், அனைவரும் அப்படிங்கிறது முற்றுமை. 18வது கொஸ்டின். கல்யாண்ஜியின் இயற்பெயர் கல்யாண சுந்தரம். ரேவதி என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் கல்யாண்ஜி. 3வது ஸ்டேட்மெண்ட். அந்நியமற்ற நதி, மணல் உள்ள ஆறு ஆகியவை இவரின் கவிதைகள். ஸோ இது எல்லாமே வந்து கல்யாண்ஜி பற்றியது. இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் தேர்டும் சரியானது, செகண்டு வந்து தவறானது. ரேவதி என்ற பெயரில் கதை இலக்கியத்திலும் பங்களிப்பு செய்து வருகிறார் கல்யாண்ஜி கிடையாது. வண்ணதாசன் அப்படின்ற பேரில் தான் இவர் வந்து பங்களிப்பு செஞ்சுட்டு வருவார் கதை இலக்கியத்தில். ஓகே, 19வது கொஸ்டின். 2016ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாடமி விருது கல்யாண்ஜிக்கு எதற்காக வழங்கப்பட்டது? ஒளியிலே தெரிவது, உயர பறத்தல், ஒரு சிறு இசை. ஸோ இதில் எதுக்காக அவருக்கு வழங்கப்பட்டது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக வழங்கப்பட்டிருக்கும். 20வது கொஸ்டின். பிம்பங்கள் அற்ற தனிமையில் ஒன்றிலொன்று முகம் பார்த்தன சலூன் கண்ணாடிகள். ஸோ இந்த ஹைக்கூ கவிதையை எழுதியவர் யார்? பாஷோவா, நா முத்துக்குமாரா, அமுதோனா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து நான் முத்துக்குமார் தான் எழுதியிருப்பார். 21வது கொஸ்டின். சரியானது எது? குறுந்தொகை பாடியவர் பாலை பாடிய பெருங்கடுக்கோ. 2வது ஸ்டேட்மெண்ட். குறுந்தொகை ஓர் புற இலக்கிய நூலாகும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு சரியானது, செகண்ட் வந்து தவறானது. குறுந்தொகை ஒரு புற இலக்கியம் இல்லை, அக இலக்கியம். 22வது கொஸ்டின். இது ஒரு பொறுத்துக. பிடி, நசை, நல்கல். ஸோ இதுக்கு சரியானதை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, இது வந்து மீனிங்ஸு. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 3, 2. பிடி அப்படிங்கிறது வந்து பெண் யானை, நசை அப்படிங்கிறது விருப்பம், நல்கல் அப்படிங்கிறது வந்து வழங்குதல். ஓகே, 23வது கொஸ்டின். பொறுத்துக. மென்சினை, கலையிய, பிடிப்பசி. ஸோ இதுக்குண்டான இலக்கண குறிப்பை மேட்ச் பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து 1, 3, 2. மென்சினை அப்படிங்கிறது பண்பு தொகை, ஏன்னா பிரிக்கும்போது மென்மை கூட்டல் சினைன்னு பிரியும். கலையிய அப்படிங்கிறது வந்து சொல்லிசை அளபடை, பிடிப்பசி அப்படிங்கிறது வந்து 6ஆம் வேற்றுமை தொகை. ஓகே, 24வது கொஸ்டின். சரியானது எது? 8 தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை. கடவுள் வாழ்த்து நீங்களாக 401 பாடல்களை கொண்டது. 3வது ஸ்டேட்மெண்ட். இது 4 அடி சிற்றலையும் 13 அடி பேரலையும் கொண்டது. ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் கரெக்டானது, தேர்டு வந்து தவறானது. ஏன்னா குறுந்தொகையில் வந்து 4 அடி சிற்றலையும் 8 அடி பேரலையும் கொண்டது. ஸோ இங்கே வந்து 13 அடின்னு இருக்குது. 25வது கொஸ்டின். சரியானது எது? 1915ஆம் ஆண்டு பரிபெருமாள் அரங்கனார் முதலில் குறுந்தொகையை பதிப்பித்தார். 2வது ஸ்டேட்மெண்ட். பாலை பாடிய பெருங்கடுக்கோ சோழ மரபைச் சேர்ந்த மன்னர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டானது, செகண்ட் வந்து தவறானது. பாலை பாடிய பெருங்கடுக்கோ வந்து சோழர் கிடையாது, சேர மரபை சார்ந்தவர். அவர் ஒரு சேரர்.
ஓகே, 26வது கொஸ்டின். சரியானது எது? சு. சமுத்திரம் திப்பணம்பட்டியைச் சேர்ந்தவர். 2வது ஸ்டேட்மெண்ட். வாடாமல்லி, பாலைப்புறா, மண்சுமை ஆகியவை இவர் எழுதிய சிறுகதை தொகுப்புகள். 3வது ஸ்டேட்மெண்ட். தலைப்பாகை என்ற புதினத்துக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டும் செகண்டும் சரி, தேர்டு வந்து தவறானது. தலைப்பாகை கிடையாது. வேரில் பழுத்த பலா அப்படின்ற புதினத்துக்காக தான் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். சு. சமுத்திரம். ஓகே, 27வது கொஸ்டின். இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய கவர்ந்தற்று. ஸோ இதில் உள்ள அணி எது? பொருள் பின்வரு நிலையணியா, சொல் பின்வரு நிலையணியா, ஓமை அணியா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஓமை அணி. 28வது கொஸ்டின். சரியானது எது? உவமையின் தன்மையை பொருள் மேலேற்றி கூறும் தன்மையே உருவகமாகும். 2வது ஸ்டேட்மெண்ட். ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வருதல் சொல் பின்வரு நிலையணி எனப்படும். ஸோ இதில் எது சரியானதுன்னு சொல்லுங்கள். ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டானது, செகண்டு வந்து தவறானது. ஒரு செயலில் வந்து முன்னர் வந்த சொல்லோ பொருளோ மீண்டும் பல இடங்களிலும் வருதல் வந்து பின்வரு நிலையணி தான், சொல் பின்வரு நிலையணி கிடையாது. 29வது கொஸ்டின். செய்யுளில் முன்னர் வந்த சொல்லும் பொருளும் பின்னர் பல இடங்களிலும் வருவது எந்த அணி? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து சொற்பொருள் பின்வரு நிலையணி. 30வது கொஸ்டின். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. ஸோ இந்த பாடலை பாடியவர் யார்? பலப்பட்டடை சொக்கநாத புலவரா, வள்ளலாரா, வீரமாமுனிவரா? ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். ஆன்சர் வந்து வள்ளலார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லைவ் டெஸ்ட் முடிஞ்சது. நாளைக்கு லைவ் டெஸ்ட் வந்து உங்களுக்கு 8th நியூ புக்கில் இருந்து தமிழில் இயல் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். இதே மாதிரி நைட்டு 9 மணிக்கு லைவ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்குண்டான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். 8th நியூ புக் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் தமிழ் அப்படின்னு இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்துட்டு படிச்சுக்கோங்க. நாளைக்கு நைட் 9 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.